Hi guys, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மைக் டைசன் vs ஜாக் பால். என்னடா சொல்றேன், இவங்க ரெண்டு பேத்துக்கு மேட்ச் உண்மையாவே நடக்க போதா இல்ல இது ஒரு பொறணியா இல்ல இவங்களா கிளப்பி ஒரு நியூஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே மேட்ச் வந்து நடக்க போகுது. அது என்னைக்கு நடக்க போகுது, ஏன் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு, எதுக்காக இந்த மேட்ச் நடக்குது, எல்லாமே இந்த வீடியோ தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மைக் டைசன் vs ஜாக் பால் இந்த மேட்ச் ஏன் நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மணி மைண்டடாக இந்த மேட்ச் நடக்க போகுது. 57 வயசான மைக் டைசனுக்கும் 27 வயசான ஜாக் பாலுக்கும் இந்த மேட்ச் நடக்க போகுது. என்னடா சொல்கிறேன், இவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸில் ஒரு மேட்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். இதில் யார் ஜெயித்தாலும் ட்ரோல் பண்ண போகிறது ஜாக் பாலை தான். ஏன்னா வயசானவரை ஜெயிச்சா அவர் தான் ட்ரோல் பண்ணுவாங்க, இல்லை தோத்தாலும் வயசானவர்கிட்ட தோத்துட்டேன்னு சொல்லிட்டு ஜாக் பாலை தான் வந்து ட்ரோல் பண்ண போகிறாங்க. மைக் டைசனோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து அவரோட ட்ரைனிங் வீடியோலாம் போட்டுட்ருக்காரு. அது ஒவ்வொரு வீடியோவும் 5 மில்லியன் 6 மில்லியன் வந்து தாண்டி போயிட்டுருக்கு. நீங்கள் அவர் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த மேட்ச்சுக்கு வந்து நானும் வந்து ஆவலோட காத்திருக்கேன். எனக்கு வந்து மைக் டைசன் தான் ஜெயிக்கணும். உங்களுக்கு யார் ஜெயிக்கணுன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மேட்ச் எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 20. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். மைக் டைசனோட ஸ்டோரி வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலுக்குள்ளேருந்து ஆரம்பிக்க போகுது. என்னடா சொல்கிற ஜெயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், தெரு சண்டை, அதாவது ஸ்ட்ரீட் ஃபைட்டில் வந்து இவர் மேலே கேஸ் வந்து ஜெயிலில் வந்து வச்சுருந்தாங்க. அப்போது வந்து ஒரு டிவியில் வந்து ஒரு பாக்ஸிங் நடக்குது. அந்த யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முகமது அலிக்கும் லாரி ஓம்ஸுக்கும் தான் அந்த ஃபைட் வந்து நடக்குது. இதை வந்து இவங்க பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஆரம்பத்திலே ஒரு முகமது அலியோட ஃபேனாக இருந்தனால இந்த மேட்சை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு கோவம் வந்துடுச்சு, இந்த ஆளை நம்ம ஜெயிச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பாக்ஸிங் கற்றுக்கணும், நம்ம ஒரு கோச்சை தேடி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கோச்சை தேடி இருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல கோச்சு கிடச்சிருக்காரு. அந்த கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகமது அலியோட கோச். அவர்கிட்ட இவர் வந்து பாக்ஸிங் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. இவர் நல்லாவே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் கோச்சுக்கு வந்து ஒரு கால் வருது. அது யார்கிட்டருந்து பார்த்தீங்கன்னா முகமது அலிகிட்டேருந்து வருது. அதை பார்த்த மைக் டைசன் வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும், முகமது அலிகிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அவளை அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே கோச் வந்து முகமது அலிகிட்ட என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா நீ இந்த மேட்ச்சில் ஏன் தோத்த அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு முகமது அலி சொல்கிறாரு, எனக்கு வந்து ஒரு டிசார்டர் இருக்குது, வயசானவங்களுக்கு வர ஒரு டிசார்டர் வந்து எனக்கு வந்துருச்சு. இந்த டிசார்டர் வந்தவங்களுக்கு என்ன ஆகும்னா கை கால் வந்து அவங்கள மீறி வந்து சிவர் ஆகும், அதனால் என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இதை கேட்ட மைக் டைசன் வந்து உடனே ஃபோனை வாங்கி நான் வந்து லாரி ஹோம்ஸை ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லி ஒரு 7 வருஷம் கழிச்சு மைக் டைசன் லாரி ஹோம்ஸ் சண்டை போடுறாங்க. அதை சீஃப் கெஸ்டாக யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி. இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்னு தெரில. தன்னோட ரோல் மாடலாக இருக்கவர் முன்னாடியே தான் ஜெயிப்பேன்னு சொன்னவரை கூட ஃபைட் பண்ணுறாங்க. அதில் அவர் ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி வைக்கிறாரு. அதோட கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஒவ்வொரு அடியும் அவர் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு வைக்கிறாரு, வச்சு அவரை ஜெயிக்கவும் செய்கிறாரு. ஜெயிச்சு முகமது அலி கையிலே அந்த அவார்டை வந்து வாங்குறாரு. அப்பேற்பட்ட ஜாம்பவான் இப்போ 57 வயசில் மறுபடியும் ஃபைட் பண்ண போகிறான்ற கேட்ட நியூஸ் வந்து எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட மேட்ச்சுக்கு வந்து நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன். அவரோட மேட்ச்சை வந்து நான் கண்டிப்பாக பார்ப்பேன். யார் யார் வந்து இந்த மேட்ச்சுக்கு ஆவலாக இருக்கீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க ரெண்டு பேரில் யார் ஜெயிக்கணுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.